வணக்கம். மில்லட் மகாராணி மலையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான, அதாவது பசங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு பூரி ரெசிபி தான் செய்ய போகிறேன். அது ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு மசால் பூரி, அதாவது சாபுத்தானா பொட்டேட்டோ பூரின்னு சொல்லலாம். சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கும்போது அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பூரி வழக்கமாக செய்கிற பூரியை காட்டி இந்த பூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டா சைடிஷ் தேவையில்லை. காலையில் சாப்பிட்றாந்தா அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு குருமா, பாம்பே சட்னி அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதை எப்படி செய்யணும்னு, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. இந்த சாபுத்தானா பொட்டேட்டோ பூரி செய்கிறதுக்கு மாவு ஜவ்வரிசி இதான், நான் இதை வச்சு தான் செய்யணும். மாவு ஜவ்வரிசி வாங்கிக்கோங்க. இது 225 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ வேக வச்சு வச்சுருக்கேன், பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதை உரித்து மசிச்சுக்கணும். அப்புறம் அதுக்கு ஒரு சிம்பிளான மசாலா தான் செய்யணும். அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி தேவையான அளவு, அப்புறம் வெள்ளைப்பூடு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறணும். அப்புறம் அதுக்கு இதை பிணையிறதுக்கு அது கோட்டிங்க்காக ஒரு 50 கிராம் அரிசி மாவு எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருவோம். இந்த மாவு ஜவ்வரிசியை ட்ரையாக வறுத்துக்கிடுவோம். கலர் மாறக்கூடாது, ஆனால் எல்லாம் பொரிஞ்சு வரணும். இது நல்லா வறுபட்டுருச்சு, ஆனால் கலர் மாறலை. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1.5 நிமிஷம் கிண்டுனேன். இதை ஆற வச்சு நல்லா பைன் பவுடரை அரைச்சிக்கிடுவோம். அந்த ஜவ்வரிசி ஆனதே அதை பவுட்ரு பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை ஒரு மசாலா ஆக்கி மிக்ஸி ஜாரில் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இது மிக்ஸி ஜாரில் லைனாக அரைக்கலை, கொஞ்சம் குறன்ற பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொண்டு வந்துட்டேன். இனி இந்த உருளைக்கிழங்கை உரித்து இந்த பாயில் பொட்டேட்டோவை கையிலே மசிக்கலாம், இல்லை துருவியும் அதை மசிச்சுக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கையும் துருவிக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுட்டேன், இருக்கட்டும். இதை பவுட்ரு பண்ணி கொண்டு வந்துடுறேன். இந்த மசித்த உருளைக்கிழங்கோட இந்த துருவினேன், அந்த உருளைக்கிழங்கோட இந்த ஜவ்வரிசியை நல்லா பைன் பவுடர் அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா பைனாக அரைச்சாச்சு, ஜலிக்கெல்லாம் தேவையில்லை, நல்லா அரைச்சாச்சு. இதையும் இந்த உருளைக்கிழங்கோட கலந்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா சேர்த்து மசிச்சு பிணைஞ்சிக்கிடுவோம். இந்த ஜவ்வரிசி மாவையும் மசித்த உருளைக்கிழங்கையும் பிணைஞ்சிக்கிடுவோம். இதோட இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கிடுவோம். அதாவது இஞ்சி, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, மஞ்சள் தூள், கருவேப்பிலை கொத்து, இதெல்லாம் சேர்த்தோம்ல, அதையும் நல்லா கலந்துக்கிடுவோம். இதில் இந்த பூரிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிடுவோம். அதோட இந்த அரிசி மாவு ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம், அதையும் சேர்த்துக்கிடுவோம். இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு பத்தாததுக்கு தண்ணி ஊற்றி பிணையணும். இப்போ எல்லாம் நல்லா கலந்து பிணைஞ்சிட்டோம். இப்போ அதை லேசாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கிடுவோம். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணையணும். இந்த மாதிரி கெட்டியாக பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சிட்டு இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்டில் இருந்தால் போதும். அதுக்குள்ளே எண்ணெயை காய வச்சுக்கிடுவோம். சட்டி காய்ஞ்சிருச்சு. இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றுறேன் நான். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இந்த மாவை இவ்வளோ பெருசுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் மாவு போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதில் எல்லா பக்கமும் மாவு போடுற மாதிரி பண்ணி சப்பாத்தி திரட்டுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கனமாக திரட்டிக்கிறணும். திரட்டிட்டு இது ரவுண்ட் ஷேப்பாக வர்றதுக்காக ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா லேசாக எடுத்துட்டிங்கன்னா வட்டமாக கிடச்சிரும். அப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிடுவோம். ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சு அழுத்திட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும், திடமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒன்று எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன். இது எல்லாமே நல்லா தேய்ச்சிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு மிச்ச சுற்றியில் உள்ள மாவுகள்லாம் இங்கே இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து வேஸ்ட் பண்ண வேணாம். இதையும் தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பார்த்து கொண்டு வந்துட்டு இதையும் அதே மாதிரி உருட்டி தேய்ச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. திரட்டி வச்சதெல்லாம் ஒன்றா பூரியாக எடுத்து அதில் போட்டு எடுத்துருவோம். இப்போ ஒரு பக்கம் வந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கிடுவோம். இப்போ 2 பக்கம் முருகலாயிடுச்சு, எடுத்துக்கிடுவோம். இப்போ சாபுத்தானா பொட்டேட்டோ பூரி ரெடி ஆயிடுச்சு. அதை விருதாவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நான் அந்த குருமா வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு கேரட்டு போட்டு குருமா வச்சுருக்கேன். இதோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு காலையில் ரொம்ப ஹெல்த்தியான புட்டு, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புட்டாக இருக்கும். இது
இந்த சாபுத்தானா பொட்டேட்டோ பூரி, அதாவது ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு பூரி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. வெறுதா சாப்பிடுவாங்க. அப்படி இருந்தாங்க அருமையாக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது பூரி மாதிரியும் இல்லை, வேறு ஏதோ ஒரு சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு இந்த சவரிசி சேர்த்துருக்கறதுனால. அதனால் இதை தயார் பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது நல்ல டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. இந்த சாபுத்தானா பொட்டேட்டோ பூரியை இதே அளவுகளை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு வர பசங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபி